21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகங்கள் தான் என்றார் மகாதீர் முகமது. ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைய நிலையில் அல் ஜசீரா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தை மூடுமாறு மீண்டும் பணிப்புரை விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இந்த மாதிரியான நேரத்தில் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு வழக்கு தொடர்பான ஃபைல்கள் மேலே எழுந்திருக்கின்றன. சில நேரங்களில் நம்ம எல்லாம் நினைப்போம், எவ்வளவு துவா கேட்கிறோம், எவ்வளவு பிரார்த்தனை பண்றோம், இதுக்கு முடிவே இல்லையான்னு நினைப்போம். அதற்குரிய முடிவு, அதற்குரிய கால நேரத்தில் இறைவன் கண்டிப்பாக தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 425வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். வழமை போன்று இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கண்மூடித்தனமான மிலேச்சத்தன இன அழிப்பு ஜெனசைட் தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில். குறிப்பாக காசாவினுடைய வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் இன்றைக்கும் பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கும் 13 அப்பாவி பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கிறது பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு முதன்மையாக வெளியாகி இருக்கிற அதே நேரம் தெற்கு காசா பகுதிகளில், ரஃபா பகுதிகளில் இன்றைக்கு நடந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 10 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. தெற்கு காசா பகுதிகளில் தாக்குதல்கள் குறைவடைந்திருந்த நிலையில தான் இன்றைக்கு மீண்டும் தெற்கு காசாவில் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அங்கு எத்தனை பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் முழுமையாக வெளிவராத இந்த சந்தர்ப்பத்தில் 10 பேருடைய ஜனாசாக்கள் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அல்லாஹு தான் காப்பாற்ற வேண்டும். மேலதிக உயிரிழப்புகள் இல்லாமல் அந்த மக்களை அல்லாஹு தாலா முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் கிட்டத்தட்ட 60,000 பேர் மொத்தமாக பட்டினி சாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆபத்தான அபாயகரமான செய்தி ஒன்றும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த பகுதிகளுக்கு எந்த விதமான உணவு போக்குவரத்துகளும் கிடையாது. எந்த விதமான தண்ணீரோ மருந்துகளோ அங்கு கொண்டு போவதற்கான எந்த வழிவகைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் அனுமதிக்காமல் இருக்கிறது. எனவே வடக்கு காசா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. வடக்கு காசா போல் முற்றுகையிடப்பட்ட உலகத்தின் எந்த பகுதியும் இந்த நிலையில் இல்லை என்கிற அளவுக்கு முற்றுகையின் கீழ் சாப்பிட வழி இல்லாமல் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்ற போராடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆபத்தான செய்தியும் கூட. குறிப்பாக இந்த செய்தியை பொறுத்தவரையில் 60,000 பேர் தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான உணவுகளும் இல்லை. இதிலே குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு காசாவினுடைய நிலை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் அல் ஜசீரா தான் இந்த செய்திகளை சர்வதேச உலகத்திற்கும் ஆங்கிலம் அதே போன்று அரபு மொழிகளில் உச்சமாக கொண்டு போய் சேர்க்கிறது. உண்மை செய்திகளை பகிர்வதில் தற்போது உலக அளவிலே ரொம்ப புகழ் பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சி. பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சியை பொறுத்தவரையில் இந்த காட்சி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவினுடைய ரமல்லா அலுவலகத்துக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நுழைந்து அடாவடித்தனமாக அலுவலகத்தை மூடுமாறு பணித்த காட்சியை நேரடியாகவே அல் ஜசீரா ஒளிபரப்பி இருந்தது. அந்த காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இன்றைய நிலையில் அல் ஜசீரா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தை மூடுமாறு மீண்டும் பணிப்புரை விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். குறிப்பாக ரமல்லாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தை மேலும் 60 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மூட வேண்டும், எந்த விதமான ஒளிபரப்புகளையும் செய்யக்கூடாது என்று பணித்திருக்கிறது.
செப்டம்பர் 22ஆம் தேதி அல் ஜசீராவை 45 நாட்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் ரமல்லா பகுதிகளில். தற்போது மீண்டும் 60 நாட்களுக்கு அல் ஜசீரா மூடப்பட வேண்டும் என்கிற செய்திகளை அவர்கள் அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். சேனலுடைய ஒளிபரப்பை நிறுத்தி இருக்கிறார்கள். சேனலுடைய அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக எந்த விதமான சேனலுக்கு வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த வெஹிக்கிள்ஸை கூட அவர்களுடைய ஆட்கள் பயன்படுத்தக்கூடாது என்கிற தடையையும் விதித்திருக்கிறார்கள். இப்படி அல் ஜசீராவை முடக்குவதில் மிக மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக சொல்ல போனால் ஊடகத்துறையில் ஒன்மேன் ஆர்மி என்று சொல்லலாம். ஒரு தனி ஊடகமாக இருந்து கொண்டு சர்வதேசத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அல் ஜசீரா. மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது அவர்கள் சொன்ன ஒரு செய்திதான் சர்வதேச புகழ் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகங்கள் தான் என்றார் மகாதீர் முகமது. இன்றைக்கு நாம் பார்க்க முடியும், ஊடகங்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் ஊடகங்கள் சொல்லும் செய்திகளில் இருந்துதான் அத்தனை மாற்றங்களும் உண்டாகிறது என்பதற்கு அல் ஜசீராவே போதிய சான்றாக இருக்கிறது. இஸ்ரேல் என்கிற உலக மகா அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் கொண்ட ஒரு நாடு, அதற்கு துணையாக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் என்று உலக வல்லரசுகள் அத்தனையும் அதற்கு துணையாக இருக்கிறது. ஏன் அரபு நாடுகள் கூட அவர்கள் பின்னால் நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான உதவியும் இல்லாத காசா பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக கத்தாரினால் உருவாக்கப்பட்ட சுயாதீன ஊடகமாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிற தகவல்கள் கூட அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய முக்கியமான செய்திகளாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் அங்கே களத்தில் நிற்கிறாங்க. அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தடை செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதற்கான ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, காசாவில் எத்தனை பேரை கொன்று குவித்தாலும் அந்த செய்திகள் வெளியே வரக்கூடாது. அதை தடுப்பதற்கு என்ன வழி என்பதை இஸ்ரேல் தேடுகிறது. அந்த வகையில் தான் இந்த தடைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு வழக்கு தொடர்பான ஃபைல்கள் மேலே எழுந்திருக்கின்றன. குறிப்பாக தற்போதைய இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்து காணப்படுகிறது. அவர் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைதாகுவார் என்று அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த காசா மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. யுத்தத்தை காரணம் காட்டி வழக்கிலே ஆஜராகுவதை தவிர்த்து கொண்டே இருந்தார் பெஞ்சமின் நெதன்யாகு. இன்றைக்கு ஒரு ஆண்டுகளை தாண்டி பல நாட்கள் ஓடி போய்விட்டன. இதையே அவர் காரணமாக நீதிமன்றத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஊழல் வழக்கில் நீங்கள் ஆஜராகிய தீர வேண்டும் என்று தேதியை நிர்ணயித்திருக்கிறது இஸ்ரேலுடைய நீதிமன்றம். குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார். பணிக்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் அவர் சொல்லப்பட்ட காரணங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, நான் நீதிமன்றத்துக்கு வந்தேன்னா என்னை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடும், எனக்கு அது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியிருந்தார். அதற்காகவே ஸ்பெஷலாக டெல் அவீவ்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட்ல நீதிமன்றத்தை கூட வைக்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது. ஏன்னா எந்த நேரமும் தன் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அந்த அடிப்படையில் அவருக்கு அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு அங்க உங்களை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை ஒத்திவைப்பதற்கு பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இருந்தார்கள். அத்தனை கோரிக்கைகளையுமே நீதிமன்றம் புறக்கணித்திருக்கிறது. புறக்கணித்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஆஜராகித்தான் ஆக வேண்டும், இதிலே முடிவு காண வேண்டும் என்று நீதிமன்றம் தற்போது முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்படுகிற நேரத்தில் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும் என்கிற அச்சம்தான் இவ்வளவு தூரம் இந்த காசா மீதான யுத்தத்தை அவர் இழுத்துட்டு போறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ரெண்டு காரணம். ஒன்று, தேர்தல் வைக்க வேண்டும், தேர்தல் நடத்தினால் தேர்தலிலே தோற்று போய்விடுவார், தேர்தலுக்கு முன்பதாக ஊழல் வழக்கு விசாரணைக்கு வந்தால் ஊழல் வழக்கிலே கைதாகுவார் என்கிற இரண்டு காரணங்களால் தான் அவர் இவ்வளவு தூரம் இந்த காசாவினுடைய தாக்குதல்களை முன்னெடுத்து காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறாரு. இனிமேலும் பொறுக்க முடியாது என்று இஸ்ரேலுடைய நீதிமன்றம் விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய துஆக்கள் வீண் போகாது என்று நாம் நினைக்கிறோம். அவர்களுடைய நீதிமன்றத்திலேயே அவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கின்றன என்று சர்வதேச ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சொல்லக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய இராணுவத்தினர்களுக்கு உடனடியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரை கிளம்பி நீங்க நாட்டுக்கு வந்துருங்க என்று சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சோல்ஜர்ஸும் எந்த இராணுவத்தினரும் எந்த வெளிநாடுகளுக்கும் நாங்கள் மறு அறிவித்தல் தரும் வரைக்கும் பயணிக்க வேண்டாம் என்கிற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் ஆகிய இரண்டிலும் நெதன்யாஹுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் எதிராக விடுக்கப்பட்ட நீதிமன்ற கைது அரெஸ்ட் வாரண்டை தொடர்ந்து அவர்களுடைய இராணுவத்தினர்ல பல பேரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் மொத்த இராணுவமுமே இன அழிப்பு குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே அவர்களை எந்த நாட்டுக்கு, 124 நாடுகள் இருக்கிறது, ரோம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள், இந்த ரோம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட 124 நாடுகளுக்கு பயணிக்கிற போது அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். எனவேதான் உடனடியாக தங்களுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரையும் வெளிநாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்று அறிவித்திருக்கிற இஸ்ரேலிய அரசாங்கம் இன்றைக்கு சைப்ரஸ், ஸ்லோவேனியா, அதே போன்று நெதர்லாந்தில் இருந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை ஹாலிடேக்கு போயிருப்பாங்க, மற்ற விவகாரங்களுக்காக போயிருப்பாங்க, எதுக்கு போனாலும் உடனடியாக ரிட்டர்ன் வந்துருங்க, யாரும் வெளிநாடுகளில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அறிவித்திருப்பது மாத்திரம் அல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், தன்னுடைய எந்த ஒரு சமூக வலைதளமாக இருந்தாலும் அந்த வலைதளங்களில் காசா வார் தொடர்பாக எந்த பதிவுகளையாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருந்தால் அதை உடனடியாக ரிமூவ் பண்ணுங்க, எதையுமே உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வைக்காதீங்க, அதை அடிப்படையாக கொண்டு உங்களை கைது செய்யக்கூடும் என்று இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நிலைமை எப்படி மாறி போகுது பார்த்தீங்களா? சில நேரங்களில் நம்ம எல்லாம் நினைப்போம், எவ்வளவு துவா கேட்குறோம், எவ்வளவு பிரார்த்தனை பண்ணுறோம், இதுக்கு முடிவே இல்லையான்னு நினைப்போம். அதற்குரிய முடிவு, அதற்குரிய கால நேரத்தில் இறைவன் கண்டிப்பாக தருவான். கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதே நேரத்தில் இந்த மாதிரியான பயமும் இந்த மாதிரியான அச்சம், தங்களுடைய நாட்டை விட்டு ஒரு இராணுவத்தை சேர்ந்தவன் ஒரு ஹாலிடேக்கு கூட போக முடியாது என்று அச்சப்படுகிற நிலையை கூட இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளால் தான் உண்டாக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காசா அப்பாவிகளுக்காக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நாம் தினம்தோறும் கேட்கிற பிரார்த்தனைகள் இவர்களுடைய அழிவுக்கும், இவர்களுடைய அசிங்கத்திற்கும், இவர்களுடைய கேவலங்களுக்கும் காரணமாக மாறி நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த துஆக்களை தொடர்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு யாருமே பயணிக்காதீங்க என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்களுடைய லட்சணம் மாறி போயிருக்கிறது, மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது என்ன முக்கியமான வாக்கெடுப்பு என்று சொன்னால், ஐநாவினுடைய UNGA ஜெனரல் அசெம்பிளியில், ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பில் அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இரு நாட்டுக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பதற்கான அமைதி மாநாடு ஒன்றை சர்வதேச அளவில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஐநாவிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கு இன்றைக்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இருந்ததை போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடாக அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற இரு நாட்டு தீர்வைத்தான் பல நாடுகளும் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். ஐநாவும் இதைத்தான் தீர்வாக சொல்லி இருக்கிறது. எனவே இந்த தீர்வை நாம் நிலைப்படுத்த வேண்டும், இந்த தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட நேரத்தில் 157 நாடுகள் அதற்கு ஆதரவாக ஐநாவிலே வாக்களித்திருக்கிறார்கள். இங்கே நீங்க பார்க்கலாம், 2 நாடுகள் தீர்வை எட்டுவதற்கான முதற்கட்டமான மாநாடு எதிர்வருகிற 2025 ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நியூயார்க்கில் நடைபெறும். அனைத்து நாடுகளும் பங்கெடுக்கக்கூடிய ஒன்றாக அது அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு 157 நாடுகள் ஃபேவராக, ஆதரவாக கைதூக்கி இருக்கிறார்கள். எகென்ஸ்டாக, அதை எதிர்த்து 8 நாடுகளும், நாங்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று 7 நாடுகளும் முடிவெடுத்திருக்கிறார்கள். 157 நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா
இதில் நம்ம நாடு ஸ்ரீலங்கா இருக்கிறது, இலங்கை, இந்தியா இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் இதற்கு ஆதரவாக கைதூக்கி இருக்கிறாங்க. இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், அயர்லாந்து அத்தனையுமே அதற்கு ஆதரவாக கைதூக்கி இருக்கிற அதே நேரத்தில் எகென்ஸ்டாக யார் யார் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா அர்ஜென்டினா எகென்ஸ்டாக வாக்களிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறல என்று சொல்லியிருக்கிறாங்க. அர்ஜென்டினா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதை நம்ம கவனித்து வரணும். அது தொடர்ந்து ஏன் திடீர் இப்படி மாற்றமாக இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஹங்கேரி எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அவன் எப்படி அப்படித்தானே வாக்களிப்பான், இஸ்ரேல் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று பலாவு என்கிற ஒரு நாடு வாக்களித்திருக்கிறது. அதே போன்று பப்புவா நியூகினி, இதெல்லாம் வந்து ஊர் பேர் தெரியாது எங்கெங்கே இருக்கக்கூடிய நாடுகள், எதிர்த்து வாக்களிச்சிருக்கக்கூடிய நாடுகள். யுஎஸ்ஏ எதிராக, அமெரிக்கா இதற்கு எதிராக கைதூக்கி இருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 8 நாடுகள் எதிர்த்திருக்கிறார்கள். 7 நாடுகள் இதிலே கலந்து கொள்ளவில்லை. 157 நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய இலங்கை நாடும் ஏகேடியினுடைய அரசாங்கம் சார்பாகவும் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் என்று கைதூக்கி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசும் இதற்கு ஆதரவாகத்தான் கைதூக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது எப்படி போனாலும் என்ன மாநாட்டு நடத்தியாவது இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். முயற்சிகள் கைகூட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கும் பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்டைன் அத்தாரிட்டி ஏற்கனவே இருந்த யாசர் அரஃபாத்தினுடைய தலைமையில் இருந்து செயல்பட்டு வருகிற இப்பொழுது மஹமூத் அப்பாஸுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஃபத்தாஹுக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம்ம சொன்ன உடன்பாட்டுக்கு ரொம்ப நெருங்கிட்டு வர்றாங்கன்னு இன்றைக்கு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அதாவது யுத்தம் நிறுத்தத்திற்கு வந்துவிட்டால் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு 2 தரப்பாலும் நியமிக்கப்படுகிறவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை, அதே போன்று காசா பகுதிகள் 2 பகுதிகளையும் அவர்கள்தான் ஆள வேண்டும் என்பதற்காக குழுவில் 12 தொடக்கம் 15 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே பெரும்பாலானவர்கள் காசாவை சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்வைப்போடு தான் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்கள் இனிமேல் ஆரம்பிக்கப்படும். அந்த பேச்சுக்களின் போது இது ஒப்புதலுக்கு வருமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனம் அவர்களை ஆளுகிற ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மீட்டினிலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இதை உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்று ஃபத்தாஹ் சார்பாகவும் அறிவித்திருக்கிறார்கள். 2007 காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தது. அப்பொழுதுதான் மரணித்த ஷஹீத் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் இருந்து 2 பேருக்கும் இடையில் சமரசங்கள், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கான முயற்சிகள் நடந்தாலும் அவைகள் சமரசமாக முடியாத நிலையில் ரஷ்யா, சீனாவினுடைய தலையீட்டின் பின்னால் கெய்ரோவில் நடந்த மாநாட்டில் இப்படி ஒரு ஒற்றுமை பிறந்திருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள நிரந்தரமான இராணுவ தளங்களை அமைப்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் எப்படி காசாவுக்குள்ளேயே ஒரு இராணுவ தளத்தை அமைக்குமாக இருந்தால் நிரந்தர அடிமைகளாக பாலஸ்தீனர்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் என்ன யோசனை கவலை வருதுன்னு சொன்னால், இவ்வளவு வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான், அரபு நாடுகளெல்லாம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமல் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிரியாவில் இந்த நேரம் பார்த்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு எல்லாமே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற கவலை தான் நம்மை ஆட்கொண்டு வருகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கல்கிலியா பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தும் போது அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் நேரடி துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்க அதே நேரம் காசாவுக்குள் நடந்து வரக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கு 1 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. D9 புல்டோசர் வகையைச் சேர்ந்த புல்டோசர்களும் 1 அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் அப்படியானால் அதில் புல்டோசரில் பயணித்த ஒருவனையும் இதுக்குள்ளே இருந்த குறைந்தது 5 பேர் என்று எடுத்துக்கொண்டால் 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தான் இன்றைய நாளுக்காக வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைய நாளுக்கான முழுமையான செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பாலஸ்தீனத்திற்காக ஜனநாயக ரீதியாக எப்பொழுதும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.